நம்ம இன்றைக்கி ஒரு புது மாதிரியான ஆம்லேட் போடுவோம். ஸ்பானிஷ் ஆம்லேட் இது பேர். இந்த ஆம்லேட் வந்து செய்கிறதுக்கு வந்து 2 முட்டை, 2 உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், கொஞ்சம் வேறு மிளகும் மிளகாய் தூள் போட்டுக்கிறலாம். அவ்வளோதான். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து ஸ்பானிஷ் ஆம்லேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு உருளைக்கிழங்கு முதல் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். அது கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இந்த ஆயிலில் போட்டுக்கிடுவோம். இந்த ஆயில் வந்து நல்லா மொறுமொறுன்னு வறுப்பாங்க. ஆயிலில் போட்டு நம்மளுக்கு அவ்வளோ வேண்டாம், சும்மா கொஞ்சம் நம்ம ஆயிலில் போட்டு இது பண்ணிக்கிடுவோம். இது நல்லா செவக்க வறுத்துக்கிறணும் பாருங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக இது நல்லா வறுத்தாச்சு. இந்த இதுலேயே நம்ம வந்து இதையும் போட்டுருவோம், வெங்காயமும். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். நம்ம வந்து இதில் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இறக்கிடுவோம். இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம சால்ட் போட்டுக்குவோம். சால்ட்டு போட்ட உடனே நம்ம வந்து இந்த மிளகாய் இது போட்டுக்குவோம். இது 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். சும்மா 2 கூட உடச்சி போடுங்க போதும். அவ்வளோதான், போதும். ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து நல்லா ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு நம்ம ஆம்லேட் போடுவோம். அடுத்து இதுக்கு 2 முட்டை நம்ம எடுத்துக்கிடுவோம். 2 உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், 2 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நம்ம வந்து இது பண்ணிக்கிறலாம். எடுத்து சேர்த்துக்கிட்டே போய்க்கிறலாம். இதுவே நிறையா தான் வரும். இதை வந்து நல்லா நம்ம அடிச்சுக்குவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா மிளகுத்தூள், நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா அடிச்சுக்குவோம். உப்பும் மிளகுத்தூளும் போட்டு இந்த 2 முட்டையை நல்லா கலக்கிக்குவோம். கலக்கிட்டு நம்ம வந்து நம்ம உருளைக்கிழங்கோ நம்ம வெங்காயமும் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து இது நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் போட்டால் அந்த முட்டை கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, வேகாது. கொஞ்சம் சூடில் கொஞ்சம் வெந்த மாதிரி ஆயிடும். அதனால் நல்லா ஆறினதுக்கப்புறம் இதோட கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டுருவோம். அவ்வளோதான். நம்ம இந்த பேன் சூடான உடனே நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கோம். போட்டுட்டு நம்ம வந்து கேக் கட்டர் இல்லாட்டினா நம்ம அந்த பாத்திரங்கள் அடியில் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரிக்கு இல்லை சின்ன ப்ரெஷர் பேன் வந்து சின்னதாக இருந்தால் கூட அதில் கூட நம்ம வந்து இது பண்ணலாம். இது வந்து நல்லா பொப்புன்னு நல்லா இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக ஒரு சின்ன ப்ரெஷர் பேன் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் போடலாம். இல்லாட்டினா இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படியோ ஐடியாவாக ஒரு சின்னதில் போடுங்க. கனமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மேலே நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை அப்படியே இதை மாற்றிடுவோம். வேறு பிளேட்டில் வந்து மேலே இப்படி வச்சு அதை அப்படியே கவுத்திடுவோம். கவுத்தி அதை எடுத்துட்டோம். திருப்பி வேக வைக்கணும். இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம். மேலே வெந்துருச்சு. இப்போ அடியில் வேகட்டும். அது அப்படியே நம்ம மறுபடியும் வேணும். நல்லா வந்துருச்சுல, இதை மறுபடியும் மூடி வச்சுருவோம். மறுபடியும் ஒரு சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து இது வெந்துருச்சான்னு சொல்லி நல்லா சைடில் எல்லாம் குத்தி பார்த்தாச்சு. நல்லா இதாகிருச்சு, வெந்துருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துருவோம். இதை மேலாப்பில் சூப்பராக வந்துருச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்குவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். பார்த்தீங்களா, கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான்.
ஸ்பானிஷ் ஆம்லேட். இது வந்து முட்டையே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம காலையில் எங்கேனாச்சும் நம்ம ஹெவியாக சாப்பிட வேண்டாம்னு நினச்சோம்னா இந்த இது நம்ம எடுத்துக்கிறலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்குதா? இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.